குழந்தைங்களா, ஒரு காலத்துல, ஒரு கிராமத்துல ஓடிட்டு இருந்த பெரிய நதி, கொஞ்சம் கொஞ்சமா வத்தி போச்சு. தண்ணி இல்லாம மரங்களும், செடிகளும் வாடிப் போச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்துல ஒரு துணிச்சலான குட்டி பையன் இருந்தான். அவன் மனசுல இந்த நதிய எப்படியாவது மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு ஆசை. அவன் தனியா நடந்து போகும்போது, திடீர்னு ஒரு அழகான, பிரகாசமான தட்டான் அவன் பக்கத்துல வந்துச்சு. அந்த தட்டான் ஒரு மந்திர சக்தியால உருவானது. அது அந்த பையனுக்கு வானத்துல இருக்கிற தங்க நதியை பத்தி சொல்லுச்சு. அந்த நதியிலிருந்து தண்ணிய கொண்டு வந்தா, இந்த பூமியில இருக்கிற எல்லா நதிகளும் நிரம்பிடும்னு சொல்லுச்சு. உடனே அந்த மந்திர தட்டான் அந்த சிறுவன தன் கூடவே அழைச்சுக்கிட்டு வானத்த நோக்கி பறந்துச்சு. மேகங்களுக்கு நடுவுல நட்சத்திரங்களுக்கு இடையில அவங்க பயணம் செஞ்சாங்க. பல சவால்களையும், ஆபத்துகளையும் தாண்டி கடைசியா அவங்க தங்க நதிய கண்டுபிடிச்சாங்க. ஆனா, அந்த நதியோட தண்ணிய எடுக்கணும்னா, சுயநலம் இல்லாம, யாருக்குமே தெரியாம ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு அந்த மந்திர தட்டான் சொல்லுச்சு. அந்த பையன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, ஒரு வயசான பாட்டிக்கு கீழ விழுந்த பழத்த எடுத்து உதவினான். அவன் யாருக்கும் தெரியாம அந்த நல்ல காரியத்த செஞ்சான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த நொடியே தங்க நதியிலிருந்து தண்ணி பூமிக்கு வேகமா பாய்ந்து வந்து, அவங்க கிராமத்துல இருந்த நதிய நிரப்பிச்சு. அவங்க கிராமத்து நதி மறுபடியும் புதுசா ஆனது. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சிறுவன் தான் செஞ்ச நல்ல காரியத்தால தான் இது நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டான். தன்னலமில்லாத உதவியும், தியாகமும் தான் மிகப்பெரிய சக்தி.